ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு கப் முடிஞ்சு 20 நாளைக்கு அப்புறமா நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா நம்மளை மீட் பண்ணி பேசலை அப்படின்னாலுமே வீடியோ மூலியமாக நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு. ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அவர் எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அல்டிமேட் கோல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அல்டிமேட் ப்ரைஸ் அப்படின்னா தான் நாங்கள் இந்த ஒரு வேர்ல்டு கப்பை பார்த்தோம். கண்டிப்பாக இது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் பண்ண ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தாட் எங்களுக்கு இருந்தது. அந்த இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இப்போ நான் வெளியே போனேன் அப்படின்னா எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் நான் இந்த இடத்துலேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக என் மேலே கோவப்படுவாங்க. எங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் ஒரு கிரிக்கெட்டராக ஓடிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறத பார்த்து ஓடிஐயை விளாண்டு தான் வளர்ந்தேன். ஓடிஐயை பார்த்து வளர்ந்த எனக்கு கண்டிப்பாக ஓடிஐ வேர்ல்டு கப்பை இந்தியன் டீமுக்காக வின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. அண்ட் நாங்களும் ஒரு வேறு லெவல் கேம் விளையாண்டு மாசாவே எல்லா மேட்சையுமே வின் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நாங்கள் ஒரு பர்ஃபெக்ட் கேம் விளாண்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு நியர் பர்ஃபெக்ட் கேம் விளாண்டு நாங்கள் நல்லா தான் இருந்தோம். 10 மேட்சை நாங்கள் வின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தோல்வி அப்படிங்கிறது எங்களை இந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணுச்சுன்னா எங்களையே நம்பி இருந்த ஃபேன்ஸுக்கு எந்த லெவலில் அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னும் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. நான் வெளியே போனப்போ நான் எதிர்பார்த்தது ஃபேன்ஸ் என் மேலே கோவப்படுவாங்க அப்படின்னது. பட் ஆனால் அங்கே நடந்ததே வேறு. எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே நான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. என் மேலே அந்தளவுக்கு ஒரு லவ் கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் நான் வெளியே வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வந்துட்டேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னுமே எனக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல நாங்கள் வீக்காக இருந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட எதுவுமே நாங்கள் பண்ணல. எல்லாமே நாங்கள் நல்லா தான் பண்ணோம். எந்த இடத்துல தப்பாக போச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல தப்பாக போச்சு அப்படின்னு கூட சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா ஒரு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் நடக்கும். மிஸ்டேக்ஸ் நடக்காமல் ஒரு பர்ஃபெக்ட் கேமை எங்கேயுமே கொண்டு வர முடியாது. நியர் பர்ஃபெக்ட் கேம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வேணால் வரலாமே தவிர, பட் ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் கேம்னு வர முடியாது. மிஸ்டேக்ஸ் நாங்கள் முதல்ல 10 மேட்சை வின் பண்ணியிருந்தாலும் அந்த மேட்ச்லேயும் மிஸ்டேக் நடந்தது. பட் அந்த மேட்சஸை நாங்கள் வின் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அண்ட் நாங்கள் இந்த வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக என்னோடய டீமுக்கும் ஒரு பாராட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு டீமாக ஃபைனல் வரைக்குமே நாங்கள் வேறு லெவலில் தான் ப்ளே பண்ணோம். அது என்னால் மறக்கவே முடியல. அந்த மைண்ட் அப்படிங்கிறது அதுலேருந்து மாறவும் மாட்டேங்குது. வேறு ஒரு தாட் ப்ராசஸை என்னால் யோசிக்கவும் முடியல. பீப்புள் என்னை பார்க்க வரும்போது மட்டும் இல்லை, எங்களுக்கு அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிற டைமில் எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தது அப்படின்னு வாயில் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பட் இருந்தும் எங்களால் அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு சைடில் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் நான் மீட் பண்ண ஃபேன்ஸ் எல்லாருமே என் மேலே காமிச்ச அந்த ஒரு லவ் அப்படிங்கிறதும் எங்கள் டீம் மேலே காமிச்ச அந்த ஒரு லவ் அப்படிங்கிறதும் சரி ஓகே, மிஸ்டேக்ஸ் நடக்கும், பட் நம்ம அதை மாற்றி அமைக்கணும். அடுத்தது நான் இதை ஒரு அல்டிமேட் ப்ரைஸாக நினச்சேன். அடுத்தது நமக்குன்னு இன்னொரு மிகப்பெரிய அல்டிமேட் ப்ரைஸ் காத்துட்ருக்கு. அதை நோக்கி நீ ஓடணும். நீ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்போ தான் எனக்கு வந்திருக்கு. நான் அடுத்த அல்டிமேட் ப்ரைஸை நோக்கி ஓட போகிறேன். அதை என்னோடய டீமுக்கு நான் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா நம்மக்கிட்ட பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டான சீரியஸ்க்கு நாளைக்கு ரோஹித் சர்மா கிளம்புறாரு. ரோஹித் சர்மா சொன்ன அடுத்த அல்டிமேட் ப்ரைஸ் அப்படிங்கிறது T20 வேர்ல்டு கப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.